எப்போ ரத்த டெஸ்ட் பண்ணாலும் 400 கம்மியாக இருக்காது. ஏன்னா இவர் ஒரு நாளைக்கு 4 ஊசி கொடுக்குறாரு. காலையில், மத்தியானம், ராத்திரி 2. இந்த ஊசி எல்லாமே அவங்க ஒய்ஃபு கரெக்டாக இந்த கையில் ஒன்று, இந்த கையில் ஒன்று மாற்றி மாற்றி ஒரே இடத்துல போட்டு போட்டு மரத்து போச்சு. அதனால் அவர் எப்பயுமே கையில் தான் ஊசி போட்டுப்பார். அதாவது இன்சுலின் ஊசிக்கும் மற்ற ஊசிக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரு நிமிஷம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுங்க. இன்சுலின் ஊசி இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. அதோட ஊசியோட அளவே பார்த்தீங்கன்னா 4 மில்லிமீட்டர் தான். இந்த மாதிரி பேனா வடிவில் வந்திருக்கு. ஏதோ ஒரு சிரிஞ்சி மருந்து இருக்கு உள்ள பாருங்க, நீடில் கண்ணுக்கே தெரியாது. 4 மில்லிமீட்டர் தான். இந்த மாதிரி லேட்டஸ்டெல்லாம் வந்துருச்சு இன்சுலின். ஆனால் அவங்க இன்னுமே பழைய ஊசியில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த மாதிரி போட்டு போட்டு அந்த இடத்துல அந்த இன்சுலின் ஊசி எப்பயுமே சப்குட்டேனியஸ்னு சொல்லுவோம். தோலுக்கு கீழே கூடிய கொழுப்பில் போய் இது டெபாசிஷன் ஆகி அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டிசால்வ் ஆகி உடம்புல போய் ரத்தத்தில் கலந்து சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணும். இதுதான் நார்மலாக நடக்கிறது. ஒரே இடத்துல போட்டிங்கன்னா அது அந்த கொழுப்பை கரைச்சி, அதுக்கு பேர் லைப்போ டிஸ்ட்ரோபின்னு சொல்லுவோம். அதாவது அந்த கொழுப்பெல்லாம் அரைச்சி கொழுப்பெல்லாம் எடுத்துட்டு குழியாவே மாறிடும். அதாவது கையில் ஒரு குழி இருக்கும், அந்த குழியிலே போட்டு போட்டு அந்த சர்க்கரை மருந்து வேலை செய்யாமல் சர்க்கரை இறங்கவே இல்லை அவருக்கு. அதனால தான் 5 ஊசி போட்டு கூட ரத்தத்தில் சர்க்கரை அளவு கம்மியே ஆகலை. அதனால என்ன பண்ணோம், அந்த இடத்துல போடாமல் இடத்த மாற்றி வயிற்று பகுதியில் போட்ட உடனே நல்ல மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. 90 யூனிட், நல்லா நோட் பண்ணிங்க, 90 யூனிட் போட்டுட்டு இருந்த அந்த பேஷண்ட்டு வெறும் 20 யூனிட்ல நல்ல சர்க்கரை 170 மில்லிகிராம் பர்சன்டேஜ் வந்துருச்சு. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நிறைய மக்கள் இன்சுலின் போடுறவங்க என்ன பண்றாங்க, ஒரே இடத்துல பிடிச்சிக்கிறாங்க, டக்கு டக்கு டக்குன்னு அதிலே போட்டு அந்த ஒரே இடத்துல போட்டு போட்டு அந்த லைப்போ டிஸ்ட்ரோபி அந்த இடத்துல போட்டு மருந்து வேலை செய்யாம சர்க்கரை கண்ட்ரோல் ஆகாம பெரிய வியாதியில போய் மாட்டிக்கிறாங்க. அதனால இன்சுலின் ஊசி போடும்போது உங்கள் மருத்துவரிடமோ அல்லது மருத்துவமனை எஜுகேட்டர்கிட்ட கேட்டு, டயட்டிஷியன்கிட்ட கேட்டு கரெக்டாக ஊசி போட்டிங்கன்னா நல்ல சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நன்றி.